கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நாங்க நன்றி சொல்லணும். போன மாதம் பூரா ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல காத்தாரல்ல. ஆண்டவருக்கு நீங்க எல்லாரும் நன்றி சொல்லியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். புதிய மாதத்துக்குள்ள நாங்க கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு மே 1 தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வருகிறது. சங்கீதம் 128 அதிகாரம் 2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் உங்களோட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று அவருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவர் பயந்து நடுங்குங்க எனக்கு அப்படி சொல்லல. நீங்க உண்மையும் உத்தமமா இருக்கணும். உங்களுடைய பாவங்கள் இருக்குமானால் விட்டு விடுதலை பெறுங்க. உங்களுடைய இருதயங்களில் இருந்து பரிசுத்தமாகுங்க. ஆண்டவர் உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்ப்பவர் அல்ல, அவர் உங்களுடைய உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்கள் தான் வெளி தோற்றங்களை பார்ப்பாங்க, வெளியே வச்சு நீங்க யாருன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் அப்படி உங்களை பார்க்கல. அவர் உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து உங்களை அவர் கூப்பிடுகிறார். அவருடைய பக்கம் உங்கள் செவிகளை சாயுங்கள், அவருடைய சத்தத்தை கேளுங்கள், அனுதினம் அவரை தேடுங்கள், உங்களுடைய குடும்பங்களை அவருடைய கரத்தில் கொடுங்கள். அப்போது உங்களோட வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. நாங்க இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 128 1-6 வரையும் வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வந்திருக்குது. நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற வேண்டும். அனுதினம் தேவனை தேட வேண்டும், வேதத்தில் நிலை நிற்க வேண்டும். இப்படியாக நீங்கள் இருக்கும் போது தேவன் உங்களில் பிரியப்படுகிறார். இந்த மாதத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை உங்களிடம் கடந்து வந்திருக்கு. அது நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவரை முதன்மைப்படுத்துங்க, அவரை தேடுங்க, அனுதினம் ஜெபியுங்க. உங்களோட குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக ஜெபியுங்க. ஒருத்தர் துக்கத்துல இருக்கும்போது அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படக்கூடாது, அவங்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும். இப்படியாக நாங்க செய்யும் போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் துன்பத்தின் பாதையில் கடந்து போறீங்க. கொள்ளை நோய்களில இருக்கிறீங்க, மனச்சோர்வுகளில இருக்கிறீங்க, தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறீங்க, மனதால சோர்ந்து போய் காணப்படுகிறீங்க, குடும்பங்களில பிரிவினைகளோட இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை நீங்க பெறணுமா? இந்த சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. அவருக்கு நீங்க பயந்த பிள்ளைகளா, அவருக்கு பிரியமானதை நீங்க செய்யும் போது அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்துல நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வந்திருக்கு. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்க ஆண்டவரை அனுதினம் தேடும் போது எல்லா நன்மையான காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். தீய மனிதர்கள், பொல்லாத சத்துருவின் சூழ்ச்சிகள் எல்லாவற்றில் இருந்தும் அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விலக்கி பாதுகாப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, உம்முடைய வார்த்தை இன்று கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதம் 128 அதிகாரம் நிலை நிற்பதாக. ஆண்டவரே, உமக்கு பயந்து உமது வழிகளை நடக்க உதவி செய்யுங்க. நன்மையான ஈவுகளை இந்த குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நன்மையினாலும் கிருபைகளினாலும் இவர்களை முடிசூட்டுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, உம்மண்டையில் சேர்த்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.